அனைவருக்கும் வணக்கம். ஒரு நபருக்கு அந்த கட்சியுடைய தலைவருடைய பேரையே ப்ராப்பராக உச்சரிக்க தெரியாமலோ இல்லை பேரை தலைகீழாக சொல்கிறதோ இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களாங்க? தாவைக்கான்ற கட்சியில் நடக்குதுங்க. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் வச்சு அவர் என்ன சொன்னார்னா, 2026 மக்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உஜய் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. உஜயா அவர் பேர். இப்போ புஷி ஆனந்த் ஒன்று பேசி வச்சுருக்காரு. பேரை தலைகீழ சொல்லி வச்சிருக்காப்ல. பாக்குறீங்களா? பாருங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி தளபதி. எங்க இதை பார்க்குறப்போவே நமக்கு அப்படியே எம்பாராசிங்காக இருக்குங்க. அப்படியே கிரிஞ்சு பண்ணுறாருங்க. ஓ என்னங்க இது? இல்லை இந்த சின்ன பசங்க தான் இந்த ரசிக குஞ்சுகளாக இருந்த இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுவானுங்கண்ணா. இவர் இவ்வளோ வயசான ஒரு நபர். அவருடைய இதை பார்த்தீங்களா? அவருடைய உடல் மொழியும் அவர் பேசுகிறப்போ தளபதிக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம். இது இந்த சின்ன பசங்க 16 வயசு 17 வயசு பசங்க அந்த இது இல்லாமல் பேசுகிறானுங்க, விவரம் இல்லாமல் பேசுகிறானுங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் பாருங்களேன், இந்த வயசில் இப்படி இருக்கார். இது ஒரு பெருமையாயா? முதல்ல அதுவும் பாருங்க, மாண்புமிகு ஜேவி. ஜேவினா என்னன்னு பார்த்தா தாவேக்கா காரணங்க ஜோசப் விஜயா, ஜனநாயகன் விஜயா என்னெல்லாமோ போட்டுட்டு இருக்கானுங்க. ஜோக்கர் விஜய் ஜேவின்னு சொல்லி எதுக்கு சொல்லணும்? ஜோசப் விஜய் அப்படின்னா இந்த சங்கி பயலுக தான் இப்படி சொல்லுவானுங்க. அப்போ புஷி ஆனந்த் சங்கிகள் கூட கை கோர்த்துட்டாரா? அப்படி எதுவும் நடந்துருச்சா? எந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராது ஒரு ரசிகர் மாதிரி பேசுவாரா? இவர் இருக்கார் பாருங்கங்க. இவர் பேசுறது ஒரு தலைவருடைய தோரணையே இல்லைங்க. ஒரு பொதுச் செயலாளரும் அந்த கட்சியுடைய முக்கியமான ஒரு நபர் தான். அவர் பேசக்கூடிய பேச்சும் ரொம்ப முக்கியங்க. ஆனால் இந்த கட்சியில் பாருங்கள், பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய லட்சணத்தை பாருங்கள். ரசிகர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ரசிகர் மன்ற ஷோவுக்கு எல்லாரும் கூடின மாதிரி அவங்களுக்கு ஏதோ அறிவுரை கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி மாதிரியே தெரில. ஏதோ ஒரு பெருசாக இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தை தொடங்கின மாதிரி இருக்குது. கொஞ்சம் அண்ணல்கள்லாம் விஜய் அண்ணனை டேக் பண்ணி இதில் எல்லாம் போஸ்ட் ட்வீட்டில் எல்லாம், அண்ணே ப்ளீஸ் புஷி ஆனந்த் மேடையில் ஏற வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே, அவர் ஏறினாலே எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணேன்னு ரொம்ப வருத்தப்படுறானுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது மாறாது. அங்கே அப்படியே புஷி ஆனந்த் போயிட்டாலும் அடுத்தது ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அதுக்கு வாயில் ஒரு வார்த்தையும் வராது. உங்கள் கட்சி தலைமையாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அணில்களே, நீங்கள் எல்லாம் ட்ரோல் கண்டென்ட் தான். உங்கள் தலைவரே ட்ரோல் கண்டென்ட் தான். ஜெபராஜ் ஃபெனிக்ஸா, ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு பதிலாக சாத்தான்குளம் கேஸ் எவ்வளோ பெரிய கேஸு, அது மக்கள் மத்தியில் எவ்வளோ பேசப்பட்ட கேஸு. அதுக்கு போய் அதில் பாதிக்கப்பட்ட நபருடைய பெயரை கூட தெரியாமல் ஜெபராஜ் பெண்டிக்ஸ்னு வச்சுக்கிட்டு போகிறார் அவர். ஆனால் அரசியலுக்கு கொடுமையை பாருங்களேன். எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்க, கருத்தியல் ரீதியாக தான் சண்டை போடுவாங்க. ஓன் கருத்து இதுதான், என் கருத்து இது சரியில்லை, இது தப்பு, இப்படின்னு கருத்தியல் சண்டை போடுவாங்க. ஆனால் இவனுங்களுக்குலாம் தலையில் திட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கெல்லாம் இவனுக்கு அரசியல் பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது. வெற்றி கழகத்தில் ஆரம்பித்தது இக்கு போடுறதுக்கு மறந்துட்டானுங்க. அங்கேருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேயே தவழ்றானுங்க. அங்கேயே கடந்து அப்படியே முதல்ல எல்லாரும் 100 தடவை எழுதுங்க, ஒவ்வொரு வார்த்தையாக எழுதுங்க. தமிழில் ஆ இ போட்டு அப்படியே எழுதி பழகுங்க. சொல்லி பழகுங்க, சொல்லி எழுதுங்க. ஆ ஆ இ அப்படி சொல்லி எழுதி எல்லாத்தையுமே பழகிட்டு தமிழை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க. வாயில் வார்த்தையே வரல இவனுக்கு. மோதியா லேதியா வலுவிழந்து எம்பளிச்ச பழம் 84. என்னையா இது? புஷியார் பேசுகிறத பார்க்க ஏதோ இந்த ஏலம் விட்டு கூவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ விஜய் அவர்களை ஏலம் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல, கூவி விற்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்சி தலைவர் பேரையே ப்ராப்பராக சொல்ல முடியல. கட்சி தலைவர் பேர் தெரிஞ்சுதான் இருக்காங்களா இல்லை பேர் கூட தெரியாமல் இருக்காங்களான்னு தெரில. புஷியாரே இந்த லட்சணத்தில் இருக்கார். எங்க இதை பாருங்கங்க. இந்த விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு வரணும். அது மாதிரி இந்த இதிலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. புஷியார் கூட சொல்லிட்டு இருந்தார் சமீபத்தில், எங்கேயாவது பல்பு ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்களே அதை மாற்றிடுங்க, நீங்களே எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்லி இவனுங்களை பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக கொடியை தூக்கி வச்சு நின்றுக்கிட்டு அங்கே மரத்துலேயும் போஸ்ட்லேயும் ஏறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அணில் பயல்களுக்கு இதே தான் பொழப்பாக போச்சு. அவனுக்கு இந்த இதிலெல்லாம் ஏறி பழக்கப்பட்டதுனால பாருங்களேன் எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்னு பாருங்களேன்.
இதெல்லாம் வந்து இவனுங்களே இஷ்டத்துக்கு இவங்களே வந்து ஏறுறாங்க. அங்கே ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கும் திமுக தான் காரணம்னு வந்து நிற்பார் உங்கள் தலைவர் கடைசியில். எங்கள் பசங்க இறந்துட்டாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ஏன் இந்த கரண்ட் ஆனில் வச்சுருந்தீங்கன்னு அழுவார். ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்களா கை காலை வச்சுக்கிட்டு? ஏதாவது ஒரு பிரச்சனைனா மின் ஊழியர்கள்கிட்ட சொல்லணும். இவனுங்க பாட்டுக்கு இவனுங்க ஓட்டு வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட நல்ல பெயர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க பாட்டுக்கு அங்கே ஏறுறானுங்க. அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம் வந்து நிற்பாங்க கடைசியில். இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே சட்டப்படி குற்றம். எதையுமே மதிக்க மாட்டானுங்க, சட்டத்தையும் மதிக்க மாட்டானுங்க, எதையும் மதிக்க மாட்டானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் மீறிக்கிட்டு ஊரில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறது, இப்படி இஷ்டத்துக்கு கரண்ட் கம்பியில் ஏறுறது, இப்படியெல்லாம் எதையாவது பண்ணி எல்லா தப்பையும் இவனுங்க பண்ணிக்கிட்டு எல்லா பழியும் தூக்கி ஆட்சி மேலே போட்டுறது. விஜய் அவர்கள் மேடல் இந்த மாதிரி எதையாவது பேசி விட்டு போயிடுவாப்புல. சம்பவம் பண்ணுறது நம்ம பசங்களாக தான் இருக்கணும், இப்படி நல்லது நடக்கிறது நம்ம, அவனுங்க நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார போகிறானுங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்து. இல்லைன்னா உயிரை விட்டுருவானுங்க இந்த மாதிரி மேலே ஏறி ஏதாவதுக்கு ஆச்சுன்னு சொன்னாக்க. திமுகவை பார்த்து விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லி இவனுங்களை பாருங்கள், அது நல்லது செய்ய போகிறாங்களா அங்கேயும் வந்து கட்சி துண்டை தூக்கி போட்டுட்டு தான் போகிறானுங்க. எதுக்கு இவ்வளோ விளம்பரம்? அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சமீபத்தில், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் இல்லையா? அங்கேயும் இவனுங்க அங்கே போய் கட்சி துண்டை போட்டுட்டு தான் போகிறானுங்க. எங்கே போனாலும் கட்சி துண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டு இவனுங்க திமுகவை பார்த்து விளம்பர மாடல்ன்றது. ஏண்டா உங்களுக்குலாம் அறிவே கிடையாது? அதுவும் இது வந்து ஆபத்தான ஒரு இடம். உங்களுடைய இது சமூக பொறுப்பு வந்து அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போய் மின் ஊழியர்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் போய் சொல்லணும். அவங்கள கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து சரி பண்ணி தருவாங்க. இவனுங்க எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு இவனுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏறுறானுங்க பாருங்கள். இந்த காணொலியை பாருங்கள். 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழ்கடலுக்குள்ளே போய் தாவைக்கா கொடியை வந்து கல்லூரி மாணவர் யாரோ ஏந்தி பிடிச்சி இது வீடியோ எடுத்துருக்காருங்க. 8 கிலோமீட்டர் எப்படிங்க ஆழ்கடலுக்குள்ளே போக முடியும்? ஒன்றுமே புரியலைங்க எங்களுக்கு. இதை வந்து அணில்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, தண்ணிக்குள்ளே கொண்டு போய் கொடியை இந்த மாதிரி காட்டி என்ன செய்ய போகிறாங்க? மீன்கள் கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்களா? ஏண்டா தவிட்டு தற்குறிகளா? தண்ணிக்குள்ளே போய் இதெல்லாம் என்னடா பண்ண போகிறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குங்க, சூறா படத்தில் இவங்க அண்ணன் தண்ணிக்குள்ளே இருந்து பறப்பார் தெரியுமா? அது வந்து அதை நினச்சிட்டு அண்ணன் தண்ணிக்குள்ளே எங்கேயாவது இருக்காரு ரசிக வெறியில் தண்ணிக்குள்ளேயும் போயிட்டானுங்க போல இருக்குது. இந்த கொடியை தூக்கிட்டு இப்படி கடலுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இந்த கொடியை கொண்டு போய் ஏதாவது இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகலாம் இல்லையா? காட்டுக்குள்ளெல்லாம் இந்த யானையெல்லாம் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் அங்கெல்லாம் போயிட்டாக்க ஏதாவது விலங்குகள் கிட்ட மாட்டலாம். அந்த கொடியில் இருக்கக்கூடிய யானைகள் 2 யானைகளை பார்க்கலாம் காட்டுக்குள்ளே போனால். இந்த மாதிரி கொடியை கொண்டு போகிற நபர்களுடைய ஓட்டு போயிடும். நல்லா இருக்கும். அப்படி போகலாம் இல்லையா? ஏன் கடலுக்குள்ளேயெல்லாம் போகிறீங்க? அதுவும் பாருங்கங்க, மனசாட்சியே இல்லாமல் அளந்து விடுறானுங்க. 8 கிலோமீட்டரான். 8 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுடைய அழுத்தம் எப்படி இருக்குன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 8 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோ தூரங்க? ஏங்க ஆனாலும் இவனுங்கள மாதிரி பொய் புழுகிறவனுங்க யாருமே இருக்க முடியாதுங்க. என்னங்க இது? அப்படியே வந்து ஸ்கூபா டைவிங்லேயே ஊறி போனவங்க இருப்பாங்க தெரியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்கூபா டைவர்ஸ் கூட ஒரு அரை கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ பாடுபடுவாங்க. தாவைக்காரனுங்க அணில்கள் அதை விட பயங்கரமான இதுபட்டவங்க போல இருக்கு. அவனுக்கு ஸ்பெஷலாக ஏதோ பவர் இருக்கும் போல். 8 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கானுங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன். விட்டா மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளேயே போயிடுவானுங்க. மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளேயே போய் அங்கே போய் காட்டுவானுங்க. அங்கே வேற வினோத உயிரினங்கள்லாம் இருக்குதான், டிஃப்ரெண்ட்டான அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் உள்ளே இருக்குதாமா. அதுங்கக்கிட்டேயும் போய் ஓட்டு கேட்பானுங்க. அணில்களே, ஒரு மொக்க படத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் பண்ணாலும், இந்த மாதிரி தலைகீழ நின்று தண்ணி குடிக்க ட்ரை பண்ணாலும், படம் நல்லா இல்லைன்னா மக்கள்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிருவாங்க. புரியுதா? அது அந்த படம் வந்த அன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி தான் அரசியல்லையும். நீங்கள் இந்த மாதிரி போய் ஏதாவது இந்த ஸ்டண்டெல்லாம் காட்டுறது இருக்கு இல்லையா? கடலுக்குள்ளே போய் கொடியை காட்டுறது, அது இதுன்னு இந்த மாதிரி நீங்கள் என்ன உருண்டு பிறண்டாலும் உங்களுடைய அரசியல் எடுபடலைன்னு சொன்னால் மக்கள் தூக்கி தூரம் எரிஞ்சிருவாங்க. உங்கள் கட்சியும் அதே மாதிரி தான் சீக்கிரமாக தூரம் எரியப்படும். அணில்களே, தயவு செஞ்சு உங்கள் கட்சியை எலெக்ஷன் வரைக்குமாவது வரவிடுங்க. இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் பண்ணி 8 கிலோமீட்டர் அது இதெல்லாம் சொல்லி இங்கேயே பொய்யா புளிகி கட்சியை இப்போவே வந்து காலி பண்ண விட்டுறாதீங்க. அப்புறம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவும் இல்லாமல் போயிருங்க. கொஞ்சமாவது கட்சியை வந்து இது பண்ணுங்க, மேடை போட்டு பேசுங்க, தற்குறித்தனமாக பேசுங்க, அங்கேயே நிறுத்துங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மக்கள்லாம் உங்களை வந்து இப்போவே வந்து கட்சியை கலைக்க வச்சுருவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனாங்க இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டதை நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க எடுத்து என்னடா தற்குறிகளா,
8 கிலோமீட்டருக்கு எப்படிடா உள்ளே போக முடியும்? உங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரியுமாடா? அது எவ்வளோ இருட்டாக இருக்கும், எவ்வளோ அழுத்தம் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா தற்கூரி பயலுகளா அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க தாவேகாரங்களை பார்த்து பேசுகிறானுங்க. இப்படி ஒரு காலம் வரும்னு நம்ம இது வரைக்கும் கற்பனையே பண்ணி பார்த்துருக்க முடியாதுங்க. தாவேக்கான்ற கட்சி வர்றதுக்கு முன்னாடி அடிமட்ட தற்குறிகள்னா நாம் தமிழர் கட்சிக்காரனை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவனுங்களையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு தற்குறி கூட்டம் வந்திருக்குங்க. நான் என்ன நினச்சேன்னா, நாம் தமிழர் தான் எப்படி பார்த்தாலுமே அடிமட்ட தற்குறிகள். விஜய் அவர்களாவது வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் ஓரளவுக்கு வராரு. அப்போ அந்த கூட்டம் கொஞ்சம் வந்து அரசியல் படுத்தப்படும், அந்த கூட்டம் கொஞ்சமாக வந்து தெளிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சதுங்க. அது ரொம்ப தப்பாக போச்சுங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களை விட மட்டமான தற்குறிகளாக இருக்கானுங்க இவனுங்க. ஒருவேளை இப்படி இருக்குங்க, இவனுங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போனது ஆள் கடலுக்குள்ளே போய் 8 கிலோமீட்டருக்கு அடியில் போய் எங்கள் கட்சி கொடியை நாங்கள் வந்து கொண்டு போய் சாதனை படைச்சிருக்கோம், ஆகவே எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க மக்களேன்னு இது வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வேலைகளை பார்த்துருக்கானுங்க போல இருக்கு. டேய், இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. இப்படிலாம் நீங்கள் வந்து கடலுக்குள்ளே போய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.